கண்ணீர் துளி வர உள் உருக்குதல் இவையாவும் நீ அருளும் பணிகளன்றோ எனும் மகாகவியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த விழாவின் நாயகர் திரு தியாகேஸ்வரன் அவர்களே, என்னை அன்போடு இந்த மேடைக்கு வரவழைத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களே, அருமையண்ணன் ரவீந்திரன் அவர்களே, லயன் கவர்னர் அம்மா பபாய் அவர்களே, எனக்கு நிரம்ப பிடித்தமான நம்முடைய ஐயா சங்கரன் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய முன்னாள் கவர்னர்களே, அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய வருங்கால கவர்னர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். சாதாரணமாக பேசுறதுன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. இப்போல்லாம் நான் நிரம்ப எதிர்பார்த்து வந்தேன் நம்முடைய அருமை ஐயா KN பாஷா அவர்களுடைய பேச்சை. அவருக்கு சரியான காலம் வரையறை அளிக்கப்படாதது. அவர் தன்னுடைய பேச்சை மிக சுருக்கமாக முடித்து கொண்டார். மிக அற்புதமான ஒரு பேச்சாளருக்கு, ஒரு நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ஒரு சமூக ஆர்வலருக்கு இன்றைக்கு நீங்கள் ஒரு பாராட்டை அளித்திருக்கிறீர்கள். அதற்காகவே இந்த அரிமா சங்கத்திற்கு நான் என் பாராட்டுகளை நான் இங்கு வெளிப்படுத்திக் கொள்கிறேன். நம்முடைய தியாகேஸ்வரன் அவர்கள் மேடையில் தான் அப்படி இருப்பாரா இல்லை எப்போவுமே அப்படிதானா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னுடைய கல்லூரியில் என்னை சந்திக்கின்ற பொழுது அவர் முழுக்க முழுக்க அன்புமயமாக இருப்பதை நான் பார்த்தேன். சாதாரணமாக புகழை தேடி சேவை செய்கின்றவர்கள் மத்தியில் அந்த புகழுக்கெல்லாம் ஆசைப்படாமல் தன் பேரன்பு காரணமாக சேவை செய்கின்றவர்களை என்னை போன்றவர்கள் சீக்கிரமாக அடையாளம் கண்டுபிடித்துக் கொள்வோம். அந்த வரிசையில் தியாகேஸ்வரன் அவர்கள் அன்பு வயப்பட்டதனால் பேரன்பு கொண்டு இந்த சமூகத்திற்கு பல நன்மைகளை செய்வதற்காகத்தான் இந்த அரிமா சங்கத்திற்கு வந்திருக்கிறார் என்பதனை அறிந்து நான் உண்மையிலேயே என்னுடைய தமிழால் அவரை பாராட்டுகிறேன். இன்னும் நீங்கள் பல சேவைகளை செய்ய வேண்டும். எனக்கு தந்த தலைப்பு இன்றைக்கு இந்த அவையிலே மகுட வாக்கியமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைப்பு சேவையே பேரின்பம் என்பது. நான் தமிழ் படித்தவள். என்னை கேட்டால் சேவை செய்வது என்பது சமூக அறம், அறம் சார்ந்த ஒரு சொல்தான். அறம் என்பது பேரன்பினால் நிகழ்வது. எந்த சமூகத்திற்கு இந்த சேவை தேவைப்படுகிறது என்றால், எந்த சமூகத்தில் கடமை சரியாக பின்பற்றப்படுவதில்லையோ அந்த சமூகத்திற்கு தான் சேவை தேவைப்படுகிறது. நம்முடைய சமூகத்தில் பலர் தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விட்டதனால் பலருக்கு நம்முடைய சேவை தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழில் அற்புதமான ஒரு சொல் இருக்கிறது. அந்த சொல்தான் நான் ஆரம்பத்திலேயே உச்சரித்த அறம் என்கின்ற சொல். A for apple, B for ball என்று பொருட்களை காட்டி எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மொழிகளுக்கு மத்தியில் ஆ என்றால் அறம் செய்ய விரும்பு என்று சொல்லிக் கொடுத்த இனம் தமிழினம். எனக்கு என்ன இந்த அவ்வையின் இடத்தில் ஒரு கேள்வி என்றால், நீ அறம் செய் என்று சொல்லி இருக்கலாமே, அது இன்னும் சிறிய வார்த்தை இல்லையா? 2 சொற்களிலேயே அந்த தொடர் முடிந்து போகும். மிக எளிமையாக சொல்ல வந்த அந்த தாய் அறம் செய் என்று சொல்லாமல் ஏன் அறம் செய்ய விரும்பு என்று சொன்னாள் என்றால், செயல் எப்பொழுதும் எண்ணத்தினுடைய வெளிப்பாடுதான். எப்பொழுது எண்ணத்தில் அறம் வருகிறதோ அது செயல்பாட்டில் வரும் என்பதற்காக முதலில் உன் எண்ணத்தில் அறத்தை வை என்று சொன்ன மொழி தமிழ் மொழி. எண்ணத்தில் அறம் கொண்டு நாம் செயல்படுகின்ற பொழுது பல விஷயங்கள் நமக்கு வசப்படுகின்றன. நான் படித்திருக்கிறேன் அன்னை தெரேசாவை பற்றி. அவர் எல்லோரிடத்திலும் போய் கேட்பாராம், எனக்கு ஏதேனும் கொடு, என் பிள்ளைகளுக்காக ஏதேனும் கொடு என்று கேட்கின்ற பொழுது ஒருவர் காரி துப்பியதாக நான் படித்திருக்கிறேன்.
கையிலே காரி துப்பலை வாங்கி கொண்ட அந்த தாய் அந்த கையை மடித்து கொண்டு, இது எனக்கு, என் பிள்ளைகளுக்கு ஏதேனும் தாய் என்று அடுத்த கரத்தை நீட்டியதாக நான் வாசித்திருக்கிறேன். அறம் செய்வதற்காக புறப்படக்கூடியவர்கள் தன்னுடைய சுயத்தை, தன் மரியாதையை, எல்லாவற்றையும் ஒரு கோப்பையில் வைத்துவிட்டு சமூக நலத்திற்காக புறப்பட்டு போகிறார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், நம்முடைய தியாகேஸ்வரன் அவர்கள் எதற்காக இந்த தலைப்பை கொடுத்து என்னை பேச வைத்தார் என்ற பொழுது பெரிய புராணத்தை பற்றிய ஒரு குறிப்பை அவர் இங்கே சொன்னார். பெரிய புராணத்திற்கு பெரிய புராணம் என்பது பெயர் அல்ல, அந்த புராணத்திற்கு திருத்தொண்டர் புராணம் என்று பெயர். அந்த திருத்தொண்டர் புராணத்தை எழுதிய சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்களை பற்றிய ஒரு வரலாறை எழுதுகிறார். அவர் எழுதுகின்ற பொழுது அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பு. இந்த நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கம்பராமாயணம் எழுதிய சேக்கிழார் என்று பேசியதாக நான் படித்தேன். நான் பதறிப்போனேன். இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்த சேக்கிழார் பிரான் இந்த நாட்டிலே பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு ஊராக சென்று தரவுகளை சேகரித்து மிகப்பெரிய நூலாக 63 நாயன்மார்களுடைய வரலாறை தொகுத்து தந்தார். அந்த வரலாறை நான் வாசித்து பார்க்கிறேன். அவர் சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார், நம்முடைய குழந்தைகளுக்கு தொண்டு என்றால் என்ன என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் திருத்தொண்டர் புராணத்தை நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லி ஆக வேண்டும். மதம் கடந்த நிலையில் நான் சொல்லுகிறேன், மதம் கடந்த நிலையில் தொண்டு என்றால் எப்படி அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கைக்கான அடிப்படை என்று நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் திருத்தொண்டர் புராணத்தை வாசிக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. கதையாகவே இருக்கட்டுமே, நம்பிக்கையற்றவர்களுக்கு அது கதையாகவே இருக்கட்டும், நம்பிக்கை இருக்கின்றவர்களுக்கு அது வரலாறாக இருக்கட்டும். என்ன செய்தார்கள் இவர்கள்? அந்த நாயன்மார்களுடைய பணி என்னவாக இருந்தது? தான் சேவை செய்ய வருகின்ற பொழுது எதையெல்லாம் அவர்கள் இழந்தார்கள், அந்த இழப்பிற்கு எப்படி தன்னை தயார் செய்து கொண்டார்கள் என்பதனை வாசிக்கின்ற பொழுது நாம் நின்றிருக்கும் நிலம் நகர்கிறது. பெருமக்களே, நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைய விளையாட போயிருக்கான், அவன் பேர் சீராளன். விளையாட போன குழந்தை இன்னும் வீட்டுக்கு வரல. அந்த ஐயாவுக்கு, அவங்க அப்பாவுக்கு என்ன ஒரு வேலைன்னா, சிறு தொண்டர் அவருக்கு என்ன வேலைன்னா, அவர் பேர் பரஞ்சோதியார். அவருக்கு என்ன வேலைன்னா வரவங்களுக்கு சோறு போடுற வேலைங்க. அன்னைக்குன்னு அவருக்கு ஒரு சோதனை. வந்த சிவனடியார் உட்கார்ந்து கொண்டு பிள்ளைக்கறி கேட்கிறார், பையனை சமைச்சு கொடுன்னு கேட்கிறார். அவர் சமைச்சு கொடுத்தாரு, சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் தியாகம் செய்தார், அவர் நாயன்மாராக ஆனார்லாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நீங்க கதைக்குள்ள போனீங்கன்னா தொண்டு அப்படிங்கிறது எங்க நிக்குதுன்னு நான் அந்த சிறு தொண்டர்கிட்ட பார்க்கலிங்க. நான் அசைஞ்சு போன ஒரு விஷயம், அவங்க மனைவி இருக்காங்களே, திருவெங்காட்டு நங்க, அவங்க மனைவி என்ன பண்ணாங்களாம், அந்த குழந்தைய கூப்பிட்டாங்களாம். சீராளா அப்படின்ன உடனே அந்த பையன் வந்தானா, வந்த உடனே அந்த பையன்கிட்ட கேட்டாங்களாம், உன்னை சமைச்சு கொடுக்கணும் இன்னைக்கு. உடனே அந்த குழந்தை சம்மதிக்குதுங்க, நம்பர் 1. இரண்டாவது, அந்த மனைவி சம்மதிக்கிறா. நம்பர் 2, தலைய வெட்டுறாங்க அவர் அப்பா, காலை பிடிச்சிட்டு இருந்தது அம்மா, சமைச்சது அம்மா. அவங்க சமைச்ச அவங்களால தலையை சமைக்க முடியலைங்க. இயக்குனர் அவர் சொன்னார், நீ ஒரு சேவையை செய்கின்ற பொழுது நீ அள்ளி கொடுக்க வேண்டாம், உன்னிலிருந்து கிள்ளி கொடு, ஏனென்றால் நீ கொடுக்கின்ற பொழுது உனக்கு வலிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை நான் யோசிச்சு பார்க்கிறேன். மிதமாக இருப்பது கொடுப்பதற்கு பெயர் அல்ல அறம், உன்னிலிருந்து வெட்டி எடுத்து கொடுப்பதற்கு பெயர் தான் அறம் என்று பேசுகிறார் நாராயணமூர்த்தி. நம்மிலிருந்து வெட்டி எடுத்து கொடுப்பது. எனக்கு எங்க நான் இங்க நிக்கிறேன்னா, அந்த சாப்பாடு எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு, சாப்பிட வரும்பொழுது அவர் தலைக்கறி கேட்கிறாருங்க. அந்த அம்மா போய் மறுபடியும் தலைக்கறி சமைக்குது, சமைச்சு கொண்டாந்து கொடுக்குது. சாப்பிடும் போது அந்த பையனை கூப்பிடுறாரு, மறுபடியும் அவன் ஓடி வெளியில வந்துடுறான்னு வச்சுக்கோங்க. நான் எங்க தெரியுமா இங்க வியக்கிறேன், அந்த அம்மா சமைச்சது தன்னுடைய உயிரை கொடுத்தானே அந்த பையன். இந்த 2 பேருமே நாயன்மார் கிடையாதுங்க. நாயன்மாருங்கிறது அந்த வீட்டுக்காரர் தான்.
ஓகேன்னு சொன்னவர், பையனை சமைச்சு கொடுன்னு ஆணையிட்டவர், போய் வெட்டி கொடுத்தவர் எல்லாம் அவங்க அப்பா. ஆனால் சமைச்சு கொடுத்த அந்த அம்மா இருக்குல்ல, அதனால தான் பாஷா அவர்கள் பேசுகின்ற பொழுது எல்லா மனைவிமார்களையும் நான் பாராட்டுகிறேன்னு சொல்றார். இது ஒன்றும் அங்கே இல்லைங்க, வெறும் அந்த சிறு தொண்டருடைய வாழ்க்கையில் மட்டும் நிகழ்ந்த ஒரு கதை அல்ல. நான் ஒரு கவிதையை படித்தேன். எனக்கு இந்த வாட்ஸ்அப் வந்ததுலேருந்து நல்ல விஷயம் வருது, கெட்ட விஷயமும் வருதுங்க. ஒரு கவிதை வந்தது, நான் ரொம்ப அசைஞ்சு போன அந்த கவிதையை படித்து நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்களேன். அதை நான் காலையில் படுக்கையிலிருந்து எழும்புகிறேன். எது அறம், எது தொண்டு? இப்போ நாம் சமூக தொண்டிலிருந்து இப்போ நேராக அந்த தொண்டன் அப்படிங்கிற ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் அது என்னன்னு தெரியல, இந்த லயன்ஸ் கிளப்ல உஷாரா வீட்டில் பெண்களை விட்டுட்டு வந்துடுறீங்க. இந்த ஃபெலோஷிப் அப்படின்னு இருக்கிற ஒரு செஷனை மட்டும் கட் பண்ணுங்க. அப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்துருவாங்க அவைக்கு. என்ன வார்த்தைங்க இது? கடவுள் நம்ம முன்னால வந்தாலும் அடையாளம் நம்ம காண்றது இல்லை. ஏன்னா அதுக்கு நம்ம வேற வேற உருவங்கள் கொடுத்துருக்குறோம். இப்போ யாரோ சொன்னாங்கல்ல, குழந்தைகள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடுங்க, குழந்தைங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடுங்கன்னு சொல்லிட்டு கூவிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒரு கவிதையை படித்தேன். பிரார்த்தனை செய்கின்றவர்கள் தவிர குழந்தைகள் எல்லோரும் வெளியேறுங்கள் என்ற அறிவிப்பு வந்த பொழுது அந்த அறிவிப்பை தந்தவர் சர்ச் ஃபாதர். எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டிருந்தார்கள். பிரார்த்தனை முடிந்து கண்களை திறந்த பொழுது மரியன்னையின் கையில் இருந்த குழந்தை இயேசுவை காணோம். அவரும் வெளியேறிட்டார். குழந்தைகள் வெளியேறுவதை நாம் வேறு விதத்தில் தடுக்க வேண்டும். அந்த குழந்தைகள் உட்கார்ந்து அதை நிதானித்து கேட்கக்கூடிய வகை அந்த மாதிரி ப்ரோக்ராம் வைக்கணும். முதல்ல 3 மணி நேரம் வச்சு செஞ்சீங்கன்னா என்ன பண்றது? சில பேர் பேசினா வலிக்குதுங்க. ஆனா என்ன பிரச்சனைனா எங்க வலிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. எங்கெல்லாமோ வலிக்குது, ஆனா உட்காந்து கேட்டுதான் ஆகணும். அப்படி போட்டிங்கன்னா குழந்தைகளை வெளியேற வேண்டியது தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இந்த பிபாய் அம்மா பேசினது. பபாய் அவங்க ரொம்ப அழகாக பேசினாங்க. என்ன அன்புங்க! எனக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் லயன்ஸில் ஒரு லேடி கவர்னராக வந்தது அவங்க தான் நினைக்கிறேன். இருக்காங்களா? அவங்களும் வந்துட்டாங்க, நீங்களும் வந்துட்டீங்களா? டாக்டர் லக்ஷ்மி வந்துட்டாங்க, இவங்களும் வந்துட்டாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு. அந்த பேரன்பு இருக்கு இல்லையா, அது பிடரி உள்ள சிங்கத்திற்கு பக்கத்தில் பெண் சிங்கத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அந்த 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 பேரன்பினுடைய வெளிப்பாடு. அவங்க பேசும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாகும், அவ்வளவு சந்தோஷமாகவும் இருந்தது. நான் அவ்வளவு சிலாகித்தபடி அவருடைய பேச்சை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்ன ஒரு பேரன்பு! இந்த பேரன்பினுடைய பெருவழிதான், இந்த வெளியில் தான் தொண்டு என்பது சாத்தியமாகிறது. நீங்கெல்லாம் இல்லையா? வேற யாரும்? யோசித்து பார்த்தால் இந்த அன்பிற்கான வெளியை நாம் எப்படி ஏற்படுத்திக் கொள்ள. நான் 2 விஷயத்தை சொல்லிட்டு போறேன். ஏன்னா எனக்கு 20 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. எனக்கு பின்னால பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பதனால் ஒரு 2 செய்திகளை சொல்லிட்டு போறேன். எனக்கு வாசித்தலில் நான் புரிந்து கொள்ளுகின்ற விஷயங்களில் அறம் இருக்கின்ற காரணத்தினால் அதை நான் வெளியில் இருக்கின்றவர்களுக்கு பரப்புகிறேன். சுயமரியாதையுடன் இருத்தல், உடன் இருக்கின்றவர்களுக்கு மரியாதை தருதல், பாவஸ்பந்தனா என்று சொல்லுவார்கள். என்ன என்றால், எது நிகழ்ந்தாலும் அதற்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது. டூ ரெஸ்பாண்ட் அப்படிங்கிறது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதுக்கான வார்த்தைக்கான அடிப்படை பொருள். நாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும். மழை பெய்தா ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒருத்தர் சிரிக்கிறாங்களா ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒருவர் ஒரு விஷ் பண்றாங்களா ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒருத்தங்க பலின்னு சொல்றாங்களா ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணாலே போதும், பாதி பிரச்சனை நம் சமூகத்திலிருந்து விலகிறோம். we don't respond. இதுதான் நம்முடைய சிக்கல். என்னன்னா, ஒரு வலின்னு சொன்னா வயசானா அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு கடந்து போறது. ஒன்றும் இல்லை, வலிக்குதாப்பா சாயந்தரம் டாக்டர் கிட்ட போகலாம், அவ்வளவுதான். நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த சொல் போதுமானது. இது அறம். சொல்லில் வருகின்ற அறம், செயலில் வருகின்ற அறம், எண்ணங்களில் வருகின்ற அறம். நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.
இந்த மகாபாரதம் போர் நடந்து முடியுதுங்க. இந்த மகாபாரத கதையை நம்ம ஹிந்துத்துவாவோடு சேர்ந்து பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது இந்த மண்ணிற்கான ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த பண்பாட்டை சொல்லுகின்ற ஒரு மிகவும் ஷரியந்தங்கள் நிறைந்த தந்திரங்கள் நிறைந்த நம்முடைய அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான கதை. அதை நம்ம சரியா போய் சேர்க்கல. பாருங்க, கதை முடியுதுங்க. கதை முடியும் போது நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குது பாருங்க மகாபாரதம். நான் இந்த காட்சியை மட்டும் சொல்லிட்டு போறேன். கால் நீட்டி உட்கார்ந்து இருக்கிறான் கிருஷ்ணன். எல்லாம் வேலை முடிஞ்சிருது. இதோ கொஞ்ச நாள்ல கிருஷ்ணனும் இறக்க போகிறான். அவனும் போய் ஆகணும். அவனுடைய விதியும் முடிய போகிறது. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது காலை பிடிச்சு அமுக்கிக்கிட்டே இருந்தானா ஒருத்தன். அவன் பேர் உத்தவன். உத்தவன் காலை பிடிச்சு அமுக்கிக்கிட்டே இருந்த உத்தவன் கிட்ட கிருஷ்ணன் சொன்னானா, போர் முடிய போகுதுடா, போர் முடிஞ்சிருச்சுடா, உலகமே முடிய போகுது, நானும் போறேன். எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டேன், உனக்கு இதுவரைக்கும் எதுவும் செய்யல, உனக்கு ஏதாவது செய்யணும்னா சொல்லு, செஞ்சுட்டு போறேன் நானா. அப்போ உத்தவன் சொன்னானா, இறைவா, உன் காலுக்கு அருகில் உட்கார்ந்து உன் மேனியை தொடக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு மட்டும்தானே கிடைச்சது, எனக்கு அது தவிர்த்து வேறு எதுவும் வேண்டாம். நல்லா யோசிச்சு சொல்லி, எதுவும் வேண்டாமா? எதுவும் வேண்டாம் என்றான் உத்தவன். எதுவுமே வேண்டாமா? எதுவும் வேண்டாம். சரி, கான்சியஸா சொல்றியா? கான்சியஸா சொல்ற. சரி சரி, நீ போய் ஓய்வெடு என்றவுடன் உத்தவன் கேட்டான், ஒரே ஒரு குவெஸ்டின், அதுக்கு பதில் சொல்லி. என்ன? இந்த மகாபாரத போற நீ நடத்தாம இருந்திருக்கலாம்ல? கிருஷ்ணன் பதில், இல்லை, அது முடிந்திருக்காது, என்னால் முடிந்திருக்காது. சரி, இந்த சூதாவது நிறுத்தி இருக்கலாம்ல? அவன் சொன்ன கேள்வி நியாயமானதுங்க. இந்த சூதையாவது நீ நிறுத்தி இருக்கலாம்ல? கிருஷ்ணன் தந்த பதில் அபாரம், வித்தியாசமான பதில். அவன் சொன்னான், என்ன பதில் பாருங்க, கனெக்ஷனே இல்லாத பதில சொன்னான். துரியோதனன் விவேகி. அவன் சொன்ன பதில், துரியோதனன் விவேகி, அதனால் என்னால் சூதை நிறுத்த முடியவில்லை. என்ன விவேகி? நுட்பமா சொல்றேன், ஆசீர்வாதம் பெற்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். கிருஷ்ணன் சொன்ன பதில் உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். என்ன நுட்பமான பதில் தெரியுமா? துரியோதனனுக்கு சூதாட தெரியாது என்பது தெரியும். நம்ம எல்லாருக்கும் எது தெரியாதுன்னு தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிம்போம், அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. கார் ஓட்ட தெரியாதுன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் கார் எடுக்க மாட்டான். சேலை கட்ட தெரியாதுன்னு ஒருத்தருக்கு தெரியணும், அப்பதான் சேலை கட்ட மாட்டான். இப்ப எல்லாருக்கும் அப்படிதான். தெரியாதது தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா அந்த வேலையை செய்யக்கூடாது. தனக்கு சூதாட தெரியாது என்பதை துரியோதனன் அறிந்திருந்தான். அதனால் தன்னுடைய மாமனான சகுனியை வைத்து விளையாடினான். ஆனால் தர்மனுக்கு தனக்கு சூதாட தெரியாது என்று தெரியாது. இருந்தாலும் அவன் ஆடினான். ஒரே ஒரு கேள்வி பதில்தான் உத்தவா உனக்கு. ஒருவேளை தர்மன் துரியோதனன் எப்படி தன் மாமன் சகுனி ஆடுவான் என்று சொன்னானோ, அப்படி தர்மன் என் கிருஷ்ணன் சகுனிக்கு எதிராக விளையாடுவான் என்று அறிவித்திருந்தால் இந்த போர் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. என்னை அவன் சூதாட விடவில்லை. நம்பர் 1. அதுலயும் தர்மர் ஒரு வேலை செஞ்சிருக்கிறார். என்னன்னா, இறைவா, நான் சூதாடுவது கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது என்று வேண்டிக் கொண்டான். பிரச்சனையா? உடனே உத்தவன் கேட்டான், எங்க பாருங்க ஞானம் வருது. உத்தவன் கேட்டான், ஏன் இறைவா, அவர்கள் அழைக்கவில்லை என்றாலும் நீ போக மாட்டாயா? கிருஷ்ணன் தந்த பதில், அப்படியெல்லாம் இல்லப்பா, நான் வாசல்ல தான் நின்னுட்டு இருந்தேன், கூப்பிட்டு இருந்தா ஓடி வந்திருப்பேன், அவன் கூப்பிடல. அடுத்ததாக மறுபடியும் உத்தவன் கேட்கிறான், அப்படி என்றால் வாசலில் நிற்பதுதான் உன் வேலையா? அழைத்தால் மட்டும்தான் வருவாயா? ஆம், அப்படித்தான், அழைத்தால் மட்டும்தான் வருவேன். ஆனால் எது தெரியுமா மனிதர்களை வழி நடத்தும்? நான் செய்யும் உதவி அல்ல, அவர்கள் எந்த காரியம் செய்தாலும் நான் பக்கத்தில் சாட்சியாக நிற்கிறேன் என்கின்ற ஒரு அறிவு போதும். அவர்கள் எந்த தவறும் செய்யாமல் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று பேசினான் கிருஷ்ணன். நாம் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் இறைவனால் கண்காணிக்கப்படுகிறது, அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற ஒற்றை எண்ணம் போதும் நாம் அறம் சார்ந்த செயல்களை செய்வோம்.
அறம் சார்ந்த பேரின்ப காரியங்களை, பெரிய அளவிலான இந்த சமூகத்தில் ஜெயிக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒன்னே ஒன்று இருக்கணுங்க. ஒரே ஒரு குவாலிட்டி தான், துறவு. துறவு இல்லைன்னா சேவை செய்ய முடியாது. மனதளவில் ஒரு துறவோடு இருந்தால் மட்டும்தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். நீங்க பாருங்க, இதனால் இது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு பெயர் சேவை அல்ல. பல நேரங்களில் நாம் தோற்று போகின்ற இடம் அதுதான். நாம் பல நேரங்கள்ல இங்க நிறைய சேவை செஞ்சுட்டு சில பேர் பரிசு வாங்குவாங்க பாருங்களேன். நம்ம அங்க உட்காந்து கை கூட தட்ட மாட்டோம், ஏன்னா அது நம்ம ஜோன்ல இருக்காது. நான் பார்த்துருக்கேன் உங்களை, நம்ம ஜோன்ல இருக்காது. உடனே அந்த பிரசிடென்ட் பார்த்துக்கிட்டே இருப்பார், பார்த்தல எத்தனை பேர் வாங்கினாங்க, அடுத்த முறை அவங்க மேடை ஏறதுக்கு முன்னால நாங்க ஏறிடுவோம். இந்த போட்டியை கடந்தது அறம் சார்ந்த சிந்தனை. உபனிஷதத்தில் ஒரே ஒரு செய்தி வருகிறது, நீ அறம் சார்ந்து இருக்க வேண்டும் என்றால் துறவு நோக்கி நீ பயணப்பட வேண்டும். எப்படி என்றால், ஒரு மரத்திலிருந்து பழம் விழுவது போல் உன் மனநிலை இருக்க வேண்டும் என்று சொன்னார். உபனிஷதத்தில் வருதுங்க. குறிப்பு என்ன தெரியுமா? வெள்ளரி பழம் போல். இதுக்கு யாருமே விளக்கம் கொடுக்கலீங்க. எல்லா பழமும் தான் விழுது, தானா கனிந்து விழுகின்ற, மரத்திலிருந்து தானாக கனிந்து விழுகின்ற பழம் போல் நம் மனம் இருக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் துறவு என்று உபனிஷதம் சொல்லி கீழே சொல்கிறது, வெள்ளரை பழம் போல். இந்த வெள்ளரி பழம் போல் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் காஞ்சி பெரியவர், மகா பெரியவர், அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க. சூப்பர் விளக்கங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா? அவர் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? எந்த பழத்தையும் சொல்லாமல் உபனிஷதம் ஏன் வெள்ளரி பழத்தை சொன்னது என்றால், எல்லா பழமும் மரத்திலிருந்து பழுத்து விழுகின்ற பொழுது காம்பு பழத்தை விடுதலை செய்யும். எல்லா மரமும் காம்பு பழத்தை விடுதலை செய்யும். எல்லா மரத்திலும் இதுதான் நடக்கும். ஆனால் வெள்ளரி பழம் இருக்கு இல்லையா, அது கீழே கிடக்குமா. பழுத்திருச்சுன்னா காம்பிலிருந்து அது தன்னை விடுதலை செய்து கொள்ளும். எது தெரியுமா துறவு? மற்றவர்கள் நம்மை விடுவது அல்ல துறவு, நாம் மற்றவர்களை விட்டு விலகுவதற்கு பெயர்தான் துறவு. எப்பொழுது அந்த எண்ணம் மேலோங்குகிறதோ அப்பொழுது சமூகத்தின் பால் இருக்கக்கூடிய அறம் நம்மிலிருந்து சாத்தியமாகும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.